ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 425வது நாமாவளியாக ஓம் துஷ்பிரியக்ஷியாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி பார்க்க முடியாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அப்படி இறைவனுடைய தன்மை எப்பேற்பட்டது அப்படின்னா, இறைவனை எளிதாக பார்க்க முடியாத ஒரு வஸ்துவாக இருக்கார். அப்போ எளிதாக பார்க்க முடியாதா அப்படின்னா, பார்க்கறதுக்கான வழி என்னென்னா, இறை அருளால் தான். இறைவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இறைவனை நம்ம சந்திக்க, சிந்திக்க, அவருடைய அனுபவிக்க இதுக்கெல்லாம் பாக்கியம் இறை அருளால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த நாமாவளி துஷ்பிரேக்ஷியாய நமஹ அப்படின்னா, நம்ம சாதாரண கண்ணால் பார்த்துட முடியாது. துஷ்பிராப அப்படின்னா அடைய இயலாத, இப்படி அவருடைய தன்மைகள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான தத்துவம். அப்போ இறைவன் கற்பனைக்கு எட்டாத நெருப்பு பிழம்பாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த நெருப்பு பிழம்பு தான் கருணையால் உருவம் எடுத்து வரார். அப்படி அந்த 6 பொறிகள், அந்த 6 நெருப்பு பொறிகளும் 6 முகங்களாக இறைவனுக்கு வருது. அதை சிற்றம்பல நாடிகளில் சொல்லும் பொழுது, தாரக எழுத்தும் சார்பெழுத்தஞ்சும் வாரண முகவன் மலரோன் திருமால் வருத்தமிழ் ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் தெளிந்திட நம் உருவேயாகும் 6 முகத்து அமர்ந்ததும் இதுவே வேறிலை என்று மெய்மொழி செப்பீர் அப்படின்றார். அதாவது அகார உகார மகார நாத விந்து கலை, மந்திரம் பதம் வர்ணம் புவனம் கலை தத்துவம், இது 6ம் ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம். இந்த 6ம் 6த்தினுடைய சக்திகள். அதில் பார்த்தோம் அப்படின்னா கணபதி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன், இது எல்லாமே 6 முகமாக இருக்குது. இந்த 6 முகமும் 6 விதமான தத்துவங்கள், 6 முகமான பொருள்ன்றார் இல்லையா. அந்த பொருள் என்னென்ன அப்படின்னா, ஞான பிரகாசம், ஞானானந்த பிரகாசம், சர்வ ஞான வியாபக பிரகாசம், சுத்த ஞான சாட்சி பிரகாசம், சர்வ பரிசுத்த பிரம்ம ஞானானந்த அருட்பிரகாசம், அநாதி நித்திய பிரம்ம ஞானானந்த சிவப்பிரகாசம். இந்த 6ம் 6 ஜோதிஸ்வரூபமாக முருகனுக்கு 6 முகமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த பிரகாசத்தை ஞானத்தால் இறை அருளால் தான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பெரும் சக்தியாக இருக்கார். அதனால தான் எளிதாக பார்க்க முடியாதவர் முருகப்பெருமான்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் துஷ்பிரேக்ஷியாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.